Hey guys, welcome back to our RIYA creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான பீச் ஷேக் எஃபர்ட் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடிட் பண்ண போறோம். ஸோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான்லேயும் ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பீட் மார்க் ப்ளஸ் ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் வந்துட்டு XML ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் XML ஃபைல்லாம் வந்துட்டு அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ண தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த எடிட்டில் எதனா டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அங்கே வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அப்படின்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி குரூப் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு இதில் இருக்க ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜஸ் வந்துட்டு இதில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு குரூப்பில் வந்துட்டு நான் கீ ஃப்ரேம்ஸ் எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி 3 ஃபோட்டோஸ் வரும். ஸோ இந்த 3 ஃபோட்டோஸ்லேயும் வந்துட்டு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு கீ ஃப்ரேம்ஸ் எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு அது அப்படியே இருக்கும். ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த சென்டரில் இருக்க ஃபோட்டோ வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸை வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு இந்த 3 ஃபோட்டோஸும் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதே மாதிரி உங்களுக்கு வேணுன்ற ஃபோட்டோஸ் வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வச்சிருக்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போய்டும். அப்போ வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துட்டு ஆரோ மார்க் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த இமேஜஸ் வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, லைனாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இமேஜஸ்லாம் வந்துட்டு லைனாக வந்துட்டு ஆட் பண்ணியாச்சு. டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஷேக் எஃபர்ட்டோட ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ப்ரீசெட்டை வந்துட்டு உங்களோட அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 2 எஃபர்ட்டும் காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டில் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு ஃபஸ்ட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபர்ட்ஸ் அப்படின்னு காமிக்கும். அதில் போயிட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காப்பி ஆகிடும். காப்பி பண்ணிவிட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ கரெக்டாக வந்துட்டு 7.07லேருந்து நம்ம எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபஸ்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு செகண்ட் இமேஜ் ஒன்று வரும். ஸோ அதை வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு இமேஜ் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் எம்டியாக விட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. டியூரேஷன் வந்துட்டு கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட்டை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஷேக் எஃபர்ட் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். எஃபர்ட்ஸில் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பீட் மார்க் ப்ரீசெட்டை வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு அகைன் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு நான் பேஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். இதில் வந்துட்டு டியூரேஷன் அதிகமாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ டியூரேஷன் அதிகமாக வந்து இமேஜஸ் இருக்கும். ஸோ அந்த இமேஜஸ்க்கெலாம் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க.
ஃபஸ்ட்டு செகண்ட் 2 எஃபோர்ட்டுமே வந்துட்டு நம்ம பேஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த குரூப் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இதில் வந்துட்டு நான் எஃபோர்ட்ஸ் கீ ஃப்ரேம்ஸ்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களோட இமேஜஸ் வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதே மாதிரி வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் இமேஜஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி எஃபோர்ட்ஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ வந்துட்டு மேக் பண்ணிவிட்டோம். வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு 1080 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. தென் ஃப்ரேம் ரேட் வந்துட்டு ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு குவாலிட்டியும் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ஹையில் வச்சுக்கோங்க. கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களோட ப்ராஜெக்ட் வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டியூட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.